மார்ச் 2 பொதுக்காலம் 8ஆம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 வசனங்கள் 39 முதல் 45 வரை. பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா? இருவரும் குழியில் விழுவாரல்லவா? சீடர் குருவை விட மேலானவர் அல்ல. தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவைப் போல் இருப்பர். நீங்கள் உங்கள் கண்ணிலிருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணிலிருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பது ஏன்? உங்கள் கண்ணிலிருக்கும் மரக்கட்டையே நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் உன் கண்ணிலிருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும்? வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணிலிருக்கும் மரக்கட்டையை எடுத்து எறியுங்கள். அதன் பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணிலிருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். கெட்ட கனி தரும் நல்ல மரமும் இல்லை, நல்ல கனி தரும் கெட்ட மரமும் இல்லை. ஒவ்வொரு மரமும் அதனதன் கனியால் அறியப்படும். ஏனென்றால் முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிப்பாரும் இல்லை, முட்புதர்களில் திராட்சை குலைகளை அறுத்து சேர்ப்பாரும் இல்லை. நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்து கொடுப்பர். தீயவரோ தீயதினின்று தீயவற்றை எடுத்து கொடுப்பர். உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. ஒருவர் தம் மகளுக்கு திருமணம் செய்து அவரை தன் மருமகனிடம் ஒப்படைத்து, மாப்பிள்ளை, என் மகளுக்கு கொஞ்சம் வாய் நீளம், அவளை கவனித்துக் கொள்ளுங்கள் என்றார். அதற்கு மருமகனோ, கவலைப்படாதீர்கள் மாமா, நான் அவளை நன்றாக கவனித்துக் கொள்ளுவேன், எனக்கு கொஞ்சம் கை நீளம் என்றாராம். ஆம், இன்றைய வாசகங்கள் நம் வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும், நம் வார்த்தைகள் நன்றாக இருக்க நம் உள்ளம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி எடுத்து கூறுகின்றது. நாவடக்கம் என்பது மிக மிக முக்கியமானது என்று பல்வேறு கோணங்களில் பல்வேறு மனிதர்களால் வலியுறுத்தப்பட்டு வருகின்றது. எடுத்துக்காட்டாக திருக்குறளில் இதற்காக ஒரு தனி அதிகாரமே உருவாகியுள்ளது. இனியவை கூறல், புறங்கூறாமை, சொல்வன்மை முதலியவை. மேலும் முத்தாய் பயனில்லாத சொற்களை பேசுபவரை மனிதரில் பதர் என்று முத்துரை குத்துகின்றனர். ஆம், ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் ஒரு சக்தி மறைந்திருக்கின்றது. எனவேதான் சொல்லினை நாம் மந்திர சொல் என்போம். நாம் மனிதனாவதும் மிருகமாவதும் நமது சொல்லின் மூலமே. இதனை பாரதியார் மந்திரம் போல் வேண்டுமடா சொல்லின்பம் என்கின்றார். ஆம், நம் உள்ளத்தின் உணர்வுகளே நமது சிந்தனைகளாகவும், நமது சிந்தனைகளே சொல்லாகவும், அச்சொல்லே நமது செயல்களாகவும் மாறுகின்றது. எனவே நமது எண்ணங்களுக்கும் நமது செயல்களுக்கும் நடுவே பாலமாக அமைவது நம் சொல்லே. மற்ற மிருகங்களிலிருந்து வேறுபடுத்தி காட்டுவதும் இச்சொல்தான். எலும்பில்லாத இந்த நாவுதான் மனிதனின் அங்கங்களில் மிக சிறந்த பகுதி. அதே சமயம் மிகவும் மோசமானதும் அதே நாவுதான். எனவே கவனமாயிருப்போம். சொல் என்பது மனிதனிடம் உள்ள பண்பாட்டை காட்டுகின்றது. ஒருவரின் பேச்சை கொண்டே அவரை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம். நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுக்கிறார். தீயவரோ தீயவற்றினின்று தீயவற்றையே எடுத்து கொடுக்கின்றார்.
எனவே நாம் பேசும்போது கவனமாய் பேசுவோம். நாம் யாரின் கிளைகள்? நாம் யாரோடு இணைந்திருக்கின்றோம்? நாம் யாராக மாற வேண்டும் என்பதை அனைத்தும் நம் கேள்விகளாக இன்று நம் முன் எழுந்து நிற்கின்றன. நமது ஆண்டவர் கூறுகின்றார், நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். இனி வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் என்கின்றார் பவுலடியார். ஆம், நாம் நமது சொல்லில் எதை காட்டுகின்றோம்? நம்மை நாமே கேட்டு பார்க்கவே இன்றைய வாசகம் நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுக்கின்றது. இறைவனை சார்ந்தவராக நாம் வாழும்போது நமது சொல், நமது நாவு வன்மை பெற்றுக்கொள்ளும். எனவே இறைவனை சார்ந்து நிற்போம். இன்சொல் பேசுவோம், நல்லதை நினைப்போம். அன்பின் தந்தையே இறைவா, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம் அப்பா. எங்களது குறைகளோடு எங்களை ஏற்றுக்கொண்டு அன்பு செய்கின்றவரே, உமக்கு கோடான கோடி நன்றி இறைவா. எங்களோடு வாழுகின்ற, எங்களோடு பணி செய்கின்ற மனிதர்களின் நிறைகளை நாங்கள் பார்க்கும் புதிய பார்வையையும், எங்கள் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் தூயதாக, உண்மையானதாக, நல்லதாக வெளிவரவும், அதனால் நாங்கள் நல்லவற்றை எடுத்து இன்சொல் இருக்கும்போது, கனி சொல் இருக்கும்போது அச்சொல்லையே எப்போதும் பயன்படுத்தவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வாய்ப்பு தாரும் அப்பா. உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி. ஆமென்.